திருப்பாடல்கள் 148 அதிகாரம் 11வது வசனம். சில வசனங்கள். உலகின் அரசர்களே, எல்லா மக்கள் இனங்களே, தலைவர்களே, உலகின் ஆட்சியாளர்களே, இளைஞரே, கன்னியரே, முதியோரே மற்றும் சிறியோரே, நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக. அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது, அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது. அவரது மக்களின் ஆற்றலை உயர்வரச் செய்தார். அவருடைய அனைத்து அடியாரும் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாக இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்களாக. அல்லேலூயா. இங்கே நாம் கவனிக்கும் பொழுது, உலகில் உள்ள அரசர்கள், மக்கள், எல்லா மக்கள் இனங்களும், தலைவர்கள், உலகின் ஆட்சியாளர்கள், இளைஞர், கன்னியர், முதியோர் மற்றும் சிறியோர் எல்லாருமே ஆண்டவரை போற்றுவார்களாக என இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவர்களுக்கு தேவையானதை அவர் அறிந்திருக்கிறார். அதன்படி அவர் ஒவ்வொருவரையும் அவர் வேலைகளிலே இந்த உலகிலே பொறுப்புகள் கொடுத்து வழி நடத்துகிறார். ஆகவே தான் பாதுகாப்போடு இந்த உலகில் வாழ்வதற்கு ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மற்றும் அவர் உலகில் மத்தியில் உள்ள இஸ்ரேல் மக்களை அவர் ஏன் தெரிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அம்மக்களிடையே அநேக அந்தகார சக்திகளுடைய கிரியைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, பாவங்கள் பெருகி இருந்தது, அடிமைத்தனங்கள் அதிகமாக இருந்தது. ஆகவே அம்மக்களை மீட்பதற்காகவே இஸ்ரேல் மக்களை மிகவும் அன்பார்ந்த மக்களாக அவர் தெரிந்து கொண்டு அவர்களை மீட்கிறார். ஆகவே தான் இஸ்ரேல் மக்களை பற்றி இங்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் அவ்வளவு கொடுமைகளும் பாவங்களும் துன்பங்களும் போராட்டங்களும் அந்தகார சக்திகளும் நிறைந்த அந்த சிறு மக்கள் மத்தியில்தான் இந்த உலகின் இரட்சகர் பிறந்து உலகில் உள்ள அனைத்து பாவங்களையும் மன்னிக்கும் பொருட்டு தோன்றுவார் என்று இருக்கிறபடியாலே அங்கே அன்பார்ந்த மக்கள் என்று அவர் இஸ்ரேல் மக்களை குறிப்பிட்டு சொல்வதாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கு மகிமை உண்டாக. ஆம்.